பாடலை வந்து சின்மை பாடிட்டாங்க என்மோனே. அந்த பாடலை பாடியதே தவறு, மோகன்ஜி அவருடைய சித்தாந்தம் தெரியாம நான் பாடிட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதே மாதிரிதான் ஏற்கனவே அவர் படத்துல நடிச்ச கதாநாயகி நான் தெரியாம நடிச்சிட்டேன் படத்துல அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொன்னாங்க. இப்ப மறுபடியும் ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு முன்னணி பாடகி, பின்னணி பாடகியிலேயே முன்னணி பாடகி சின்மை, அவங்க வந்து நான் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் மோகன்ஜிக்கு ஏற்படுகிற அவமானம். திட்டமிட்டு டார்கெட் பண்றாங்க. என் மேல கோவம் உள்ளவங்க, என்ன டார்கெட் பண்ண நினைக்கிறவங்க, என் படத்துல நடிச்சவங்களையோ என் படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் மேலேயோ அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. யார் பேச வைக்கிறாங்க? இவ்வளவு தூரம் தெரியுதுல பேச வைக்கிறாங்கன்னு. யார் பேச வைக்கிறான்னு சொல்லு பாப்பா. நீனு ஒரு படத்துல நீங்க ஒர்க் பண்றதுக்கு சம்பளம் வாங்கிட்டீங்க, படத்தை படமா பாருங்க. நீ ஏன் வந்து இந்த படத்துல வந்து ஏதாவது டபுள் மீனிங் வார்த்தைகள் இருந்தது பாடல்கள்ல அப்படின்னு சொல்லி எதிர்த்து தெரிவிச்சா பரவாயில்ல. இயக்குனருக்கு ஏதோ ஒரு சித்தாந்தம் இருக்கும் போது அதெல்லாம் நீ ஏன் பாக்குறீங்கன்னு சொல்றாரு இல்லையா? மோகன்ஜியும் சொல்றாரு, பேரரசும் சொல்றாரு. இயக்குனர் சங்கத்திலேயே நீ இருந்தாலும் உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? மாற்று கருத்து சொன்னா திருப்பி கொடுக்கணுமா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் படம் பார்த்தேன், பேரரசு படம் எனக்கு பிடிக்கல. பேரரசு படம் பார்த்தது வந்து குப்பையா இருக்கு படம், அவர் எடுத்த படம் தருமபுரிங்கிற படம் குப்பை படமா போச்சு அப்படின்னா அந்த காசை திரும்ப கொடுப்பாரா பேரரசு? நான் ஏமாந்துருக்கேன்லங்க. நல்ல படம் நினைச்சு போய் திருப்பாச்சி சிவகாசி மாதிரி என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு போய் நான் தருமபுரின்னு படம் பார்த்தேன், படம் குப்பையா இருக்கு, மொக்க படமா இருக்கு. அப்ப அந்த காசை வந்து திருப்பி கொடுப்பாரா அந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் மோகன்ஜி இயக்கத்துல திரௌபதி 2 விரைவில் வெளியாக இருக்குது. அந்த திரைப்படத்துல ஜிப்ரான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு பாடலை வந்து சின்மை பாடியிருக்காங்க, என்மோனே. அந்த பாடல் கூட கேட்கறது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வந்து அந்த பாடலை பாடியதே தவறு, மோகன்ஜி அவருடைய சித்தாந்தம் தெரியாம நான் பாடிட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இசையமைப்பாளர் ஜிப்ரான் அழைத்ததால் தான் நான் பாடுவதற்கு போனேன். இவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. மியூசிக் டைரக்டரை நம்பி போனேன், பாட்டு கொடுத்தாங்க, பாடிட்டேன், பாட்டு ஹிட் ஆயிருச்சு. சமூக வலைதளங்கள்ல கேள்வி வருகிறது, பெண்களை மோசமாக சித்தரிக்கக்கூடிய மோகன்ஜி படத்துல போய் பெண்ணுரிமை பேசுகிற சின்மை போய் பாடலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஹிஸ்டரி அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. மோகன்ஜி வந்து முழுக்க முழுக்க வந்து உயர் ஜாதி பெண்களை வந்து பட்டியலின ஆண்கள் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க, நாடக காதல், அது மாதிரி பெண்களை வந்து வலை விரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி படங்களை எடுக்கிறாரு. சமூக அமைதியை வந்து சீர்குலைக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டவராக அவர் இருக்கிறாரு. அடிப்படையில் மதவாத நச்சு கருத்துக்களை, சாதியவாத நச்சு கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை விரும்பாத ஒருவராக இருக்கிறாரு. நம்ம பிள்ளைய கூட்டு போயிட்டான்டா சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களை, உசுப்பேத்துற படங்களை, ஆணவ படுகொலைக்கு தூண்டுகிற கருத்துக்களை திரைப்படங்கள்ல விதைக்கிறாரு. இங்க சினிமா தியேட்டர் மட்டும்தான் குறிப்பிட்ட ஜாதிக்காரன், குறிப்பிட்ட மதத்துக்காரன் வர்ற இடமா இல்லை, எல்லாரும் வரக்கூடிய இடமாக இது இருக்கிறது. அப்ப நீங்க வந்து என்ன ஆளுக அப்படின்னு பார்த்துட்டு யாருமே படம் பார்க்கறது இல்லை. அப்படி பார்த்துருந்தா இசையமைப்பாளராக இளையராஜா போன்ற மகத்தான கலைஞர்கள் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். ரகுமான் மாதிரியே ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து வந்திருக்க மாட்டாங்க. அப்ப எல்லா சமூகத்தினுடைய பங்களிப்பும் சினிமாவுக்குள்ள இருக்கிறது. சினிமாவுக்குள்ள ஜாதி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து ரொம்ப வருடங்களாக இல்லை. இப்போ கூட சில பேர் அதை முயற்சி செய்கிறாங்களே தவிர அது பலிக்கலை. ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ஒரு கலை படைப்பாக இருப்பது, அது எமோஷனலா இருக்கா, சென்டிமெண்டா இருக்கா, அந்த படம் பார்க்கறதுக்கு வந்து விறுவிறுப்பா இருக்கா, சுவாரஸ்யம் கூடுதலா இருக்கா, அப்படிதான் ஒரு படத்தை வந்து அணுகிறாங்களே தவிர மக்கள் என்ன ஜாதிக்காரன் அப்படின்னா இது என்ன ஜாதி சங்க கூட்டமா? நம்ம அகமுடையர் சங்க கூட்டம் நடக்குதுங்க இன்னைக்கு. இந்த கோவில் திருவிழாக்கள் எல்லாம் மண்டகப்படின்னு ஒன்று எடுத்து நடத்துவாங்க. ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒரு நாள் மண்டகப்படி, இன்னைக்கு வந்து புள்ளமாறு மண்டகப்படிங்க, நாளைக்கு வந்து இந்த படையாட்சி மண்டகப்படிங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வந்து சினிமாவை வந்து சாதி ரீதியான அணுகுமுறைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கிறது. இந்த கேள்வி எப்பெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இவர் பாரஞ்சித் வந்து பட இயக்குனராக வெற்றி பெற்றதற்கு பின்பு அதற்கு ஒரு எதிர்முகமாக தன்னை கருதி கொண்டு கிரௌடு ஃபண்டில் தான் டைரக்டர் ஆனார். ஏறத்தாழ இவர் மேலே பல குற்றச்சாட்டுகளே இருக்கிறது. மோகன்ஜி மேலே அவர் நிறைய இடங்களில் பணத்தை வாங்கிட்டு பல பேருக்கு ரிட்டர்ன் கொடுக்கல, படத்தில் லாபம் வந்தவனை கொடுக்குறேன்னா படம் ஓடினாதானே லாபம் வரும், அப்படி சில படங்களை அவர் எடுத்தார். திரௌபதிங்கிறது வந்து வன்னியர் சமூகத்தில் வந்து வழிபாட்டுக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அது மாதிரி தான் எங்கள் குல பெண்கள், அதை வந்து வேறவங்க கடத்திட்டு போயிடுறாங்க என்கிற கதையை அவர் எடுக்கிறார். இது எல்லா சமூகத்திலையுமே வந்து தங்கள் வீட்டு பெண்கள் பிற சாதி ஆண்களோட பழகிடக்கூடாது, காதலிச்சிடக்கூடாது என்கிற பேரண்ட்ஸோடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டத்தை பணம் பண்றது,
அதுக்கு அதை வச்சு ஒரு சினிமா எடுத்து காசு பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே அவர் எல்லா படங்களையும் எடுத்திருக்கிறார். இது வந்து முழுமையான வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தா அவருடைய படங்கள் வெற்றியும் பெறலை. அதாவது என்ன சொல்றதுன்னா வந்து இந்த இந்த சர்ச்சைக்குரிய படம் என்கிறதுனால சில பேர் அதை பார்த்துட்டான். இன்னைக்கு ஓடிடி தளத்துலலாம் அந்த திரௌபதி மாதிரி படங்கள்லாம் இருக்கு. என்னாலலாம் அதை 15 நிமிஷத்துக்கு மேல பார்க்கவே முடியல. எந்த கலைப்பூர்வமான அனுபவமும் அதுக்குள்ள கிடைக்கல. ஒரு சினிமா பார்க்கறதுக்குள்ள நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர் மேல நமக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் வரணும். இதே மாதிரி தான் ஏற்கனவே அவர் படத்துல நடிச்ச கதாநாயகி சாமி நான் தெரியாம நடிச்சிட்டேன் இந்த படத்துல அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொன்னாங்க. இப்ப மறுபடியும் ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு முன்னணி பாடகி, பின்னணி பாடகியிலேயே முன்னணி பாடகி சின்மயி, அவங்க வந்து நான் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் மோகன்ஜிக்கு ஏற்படுகிற அவமானங்கள். ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பாராட்டு, பெருமிதம். அவர் இன்னாரு பேசினாங்கிறதா பெருமிதமே. அந்த பெருமிதம் அவருக்கு ஏன் கிடைக்கலன்னா அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இயங்குறாரு. அதை கடந்து மோகன்ஜி வந்து எல்லா சமூக மக்களுக்கான படத்தையும் எடுக்கணும். ஒரு கலைஞனா தன்னுடைய வாழ்நாளில் நான் கொஞ்ச காலம் சாதியை நம்பக்கூடியவனா இருந்துட்டேன், நான் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவனாக இருந்துட்டேன், அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன்னு சொன்னா தான் அவருக்கு பெருமை. அதை விட்டுட்டு நான் என் சித்தாந்தம் வந்து ரொம்ப வந்து சிறந்த சித்தாந்தம், நீங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு அவர் நமக்கு பாடம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படித்தான் சினிமாக்காரங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து கொம்பும் முளைச்சது மாதிரியே பேசுவாங்க. சினிமாவில் ஜெயிச்சுட்டா ரொம்ப பேசுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமாக பேசுவாங்க. ஒரு கற்பனா சக்தியோட ஓவர் கான்ஃபிடன்ஸோட பேசக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, அது மோகன்ஜிட்டே இருக்கு. நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சூளமேட்டில் வந்து ஒரு ஜாதி சங்க இதில் வந்து ஒரு படத்தில் வன்னியர்கள் கிடையாது, ஒரு பொதுவான ஜாதி சங்கம் சம்மந்தப்பட்டதில் மோகன்ஜி படத்தை வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சினிமா டைரக்டருடைய படத்தை ஜாதி சங்கங்களுடைய அமைப்புல வந்து ஒருத்தன் படமா வச்சிருக்கிறத எங்கேயாவது பார்த்துருக்கோமாங்க? சத்யஜித்ரே, பாரதி ராஜா, மகேந்திரன், மணிரத்னம், எத்தனையோ டைரக்டர் இருக்காங்க, பாலா, சசிகுமார்னு எவ்வளோ இருக்காங்க, வெற்றிமாறன். யாரையாவது ஜாதி சங்கத்தில் கொண்டு படமா வச்சுருப்பாங்களா? இப்போ மோகன்ஜி வந்து முதல்ல பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் எடுத்தாரு பல வருடங்களுக்கு முன்னாடி. அந்த படம் சரியா போகல. வந்து ஒரு ஜாதியை ஒரு பிடிச்சிட்டு அதுக்கு சார்ந்த படம் எடுத்தனா ஈஸியா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு தான் ஒரு படம் எடுக்கிறாரா? இல்ல, சர்ச்சைகளின் வழியாக தான் ஃபேமஸ் ஆகுறாரு. படம் நல்லா இருக்குங்கிற ஃபீல் குட் மூவி எடுத்துட்டாரு, ஒரு நினைத்து பார்க்கத்தக்க படத்தை ஒன்று எடுத்துட்டாரு. இப்போ ஒவ்வொரு டைரக்டருக்குமே அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு மகத்தான படம்னு ஒன்று இருக்கும். இப்போ தங்கர் பச்சானுக்கு அழகி தான் அடையாளம், சேரன் மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆட்டோகிராஃப் அடையாளம், இப்போ பருத்தி வீரன் அமீருக்கு அடையாளம், ஒரு சுப்பிரமணியபுரம் சசிகுமார், இப்படி ஒரு படம் இருக்குல்ல. எல்லா இயக்குநர்களுமே அவரோட மாஸ்டர் பீஸ்னு ஒன்று வைப்பாங்கல்ல. இவர் என்னன்னா சாதி ரீதியாக வந்து பெண்கள் வந்து காதலித்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த மையமா வச்சு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு முறையாவது அவர் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க, எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறார். அப்போ ஊர்ல மட்டுமே இருக்கிறவன் பார்க்கணும், உன் ஜாதிக்காரன் மட்டுமே பார்க்கணும்னா எல்லா ஜாதிக்காரனும் கூடுற திரையரங்கத்துக்கு எதுக்கு அந்த படத்தை கொண்டு வர்ற? நீ ஜாதி சங்கத்துல வச்சு ஸ்கிரீனை கட்டி அங்கேயே படத்தை போட வேண்டியன, உன் ஊர் கோயில் திருவிழாவில் போட வேண்டியனப்பா. அது கூட ஒரு ஜாதிக்காரன் வரமாட்டானே கோயில் திருவிழாவில், எல்லா ஜாதிக்காரன் தானே வருவான். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. என் ஜாதிக்காரனே விதைச்சு என் ஜாதிக்காரனே வந்து உருவாக்கின நெல்லையா நான் வந்து உணவாக சாப்பிட்றேன், என் ஜாதிக்காரனே பருத்தி விதைச்சு அவனே நீ நெசவு செஞ்சு அவனே சாயம் ஏற்றி அவனே டெய்லர் வச்சு தச்சு அது அப்படிப்பட்ட சட்டையை தான் நான் போடுவேன்னா ஊரில் இருக்கிற 50 பேரும் நிர்வாணமால அம்மனமால அலையணும்? அப்படி ஒன்று கிடையாது. நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஒவ்வொரு உணவுமே யார் நீர் பாய்ச்சினா, யார் உரம் போட்டா, யார் அறுவடை செஞ்சா, யார் அதை வந்து களத்துக்கு கொண்டு வந்தார் யாருக்குமே தெரியாது. அப்போ கூட்டு உழைப்பு தானே, சமூகம் என்பது கூட்டு உழைப்பு தானே. அதனால ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு கலையை அணுகுவது அப்படிங்கிறது ஆர்ட் ஃபார்முக்கு செய்யக்கூடிய அவமானம் தான். அதனால சின்மை மேல அவர் கோவப்படுறதுக்கு பதிலாக அவர் அவர் சின்மை மேலே கோவப்படல. அவரே வந்து அந்த பேட்டி இதுக்கப்புறமா பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா திட்டமிட்டு டார்கெட் பண்றாங்க, என் மேல கோவம் உள்ளவங்க, என்ன டார்கெட் பண்ண நினைக்கிறவங்க, என் படத்துல நடிச்சவங்களையோ என் படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் மேலேயோ அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. யார் பேச வைக்கிறாங்க? இவ்வளவு தூரம் தெரியுதுல பேச வைக்கிறாங்கன்னா யார் பேச வைக்கிறான்னு சொல்லு பாப்பா நீனு. அப்படி இல்லையே. அவங்க ஒன்றும் பெரிய என்ன கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சின்மையை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை ரோஹிணி மாதிரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல வேலை செய்யறாங்களா? அவங்க அப்படி இல்லையே. சின்மை வந்து ஒரு பார்ப்பன சமூகத்து பெண்ணு. அவங்க ஒன்றும் வந்து அப்படிலாம் வந்து மீட்டூல மட்டும்தான் அவங்க வந்து பல பேர் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதுவும் யாருக்கு நிரூபிக்கப்படலை. அந்த மீட்டூலே நான் சின்மைக்கு நான் ஆதரவாக தான் பேசியிருந்தேன், குரல் கொடுத்திருந்தேன் அப்படின்றாரு அவர் பேசிக்கிறார். இவர் வந்து மீட்டூல அவங்க பேசும்போது இவருடைய குரல் எங்கே கட்டுச்சு? யார் பார்த்தியா? நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா சோசியல் மீடியால?
மோகன்ஜின்னு ஒரு ஆள் இருக்காருங்கிறதே நமக்கு தெரியாது. எல்லாமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். உடனே இவர் பேசுறாருன்னா ஒரு பெரிய புரட்சிகரமான இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறாரு. துப்பாக்கூர் படமா எடுத்த ஒரு ஆள் இருக்காப்புல, ஊர் பேர்கள் எடுத்தார். அவர் உள்ள புகுந்து வந்து சின்மை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு. இனியா ஒரு 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 நியாயம் வேணாமா? நீ பேரரசுன்னு ஒரு டைரக்டரு, நீ எடுத்த படத்துல இந்த முதல் 2 படம் வந்து ஏதோ தப்பிச்சிருச்சு, திருப்பாச்சியும் சிவகாசியும் தப்பிச்சிருச்சு. அப்புறம் பூரா வரிசையா வந்து எல்லா படமுமே அடி வாங்கிருச்சு. திருப்பதியில ஆரம்பிச்சிச்சு அடி, அப்புறம் வரிசையா அடி வாங்கி என் ஓரம் கட்டப்பட்டு சினிமாவில இருந்து வெளியேற்றப்பட்டார். அவருக்கு தவிர்க்க முடியாத ஒரு 2 படம் அவருக்கு, அது விஜய் படமா இருந்ததுனால அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றி பெற்றுட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிற்போக்கு சக்தியா மாறி அவர் பாஜக எல்லாம் போய் சேர்ந்துட்டாராம். அவர் இயக்குனர் சங்கத்துல ஒரு முக்கியமான தலைவர் பொறுப்புல இருக்காருங்க. ஆனா அவர் பேசுற எல்லா கருத்தும் பாருங்க ரொம்ப பிற்போக்குத்தனமாக அபத்தமாகத்தான் அவருடைய பேச்சு எப்பவுமே இருக்கும். அவர் வந்து மோகன்ஜிக்கு ஆதரவாக களங்கண்டு அவர் சில கருத்துக்களை வெளியிட்டு, அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குறதுக்கான வேலை இருக்குல்ல. இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு படத்துல நீங்க ஒர்க் பண்றதுக்கு சம்பளம் வாங்கிட்டீங்க, படத்தை படமா பாருங்க, நீங்க ஏன் வந்து இந்த படத்துல வந்து ஏதாவது டபுள் மீனிங் வார்த்தைகள் இருந்தது பாடல்கள்ல அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சா பரவாயில்ல. அவர் இயக்குனருக்கு ஏதோ ஒரு சித்தாந்தம் இருந்துட்டு போது அதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்கன்னு சொல்றாரு இல்லையா? மோகன்ஜியும் சொல்றாரு, பேரரசும் சொல்றாரு. இல்ல அது ஏன் வந்து பார்க்கப்பட வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இப்போ நீங்க வந்து எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்கிறாங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட பாடலாசிரியர் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. அப்ப ஏன் குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? உங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது, அவர் குறித்து உங்களுக்கு வேற ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல. அது மாதிரி அவங்க இந்த பாடல் குறித்து அந்த இயக்குனர் குறித்து அவங்களுக்கு ஒரு வந்து தவறான கருத்து இருக்கிறது, அவர் மோசமான ஒரு சித்தாந்தத்தை ஒரு மோசமான கருத்துக்கான பிரதிநிதியா இருக்கிறாரு, இது தெரியாம போய் நான் பாடிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பாடல் ஹிட் ஆயிடுச்சு, பல லட்சம் பேர் பார்த்துட்டான், பல மில்லியன்களை கடந்து விட்டது, அது வேற. பாடி கொடுத்த பாட்டு ஹிட் ஆனது மூலமா தான் இப்படி ஒரு படம் அவர் எடுக்கிறாரு திரும்பங்கிற விஷயமே நமக்கு தெரியுது. பாசிட்டிவா தான் மாறி இருக்கு படத்துக்கு. ஆனா மோகன்ஜி பேசும்போது இது நெகட்டிவா மாறிடுச்சு. படத்துக்கு இது விளம்பரமா தான் மாறி இருக்கு. சின்மை வந்து அவர்கள் பாடி கொடுத்த பாட்டுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் வந்து இயக்குனர் சங்கத்திலேயே நீ இருந்தாலும் உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? மாற்று கருத்து சொன்னா திருப்பி கொடுக்கணுமா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் படம் பார்த்தேன், பேரரசு படம் எனக்கு பிடிக்கல. பேரரசு படம் பார்த்தது வந்து குப்பையா இருக்கு படம், அவர் எடுத்த படம் தருமபுரிங்கிற படம் குப்பை படமா போச்சு அப்படின்னா அந்த காசை திரும்ப கொடுப்பாரா பேரரசு? நான் ஏமாந்துருக்கேன்லங்க, நல்ல படம் நினைச்சு போய் திருப்பாச்சி சிவகாசி மாதிரி என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு போய் நான் தருமபுரின்னு படம் பார்த்தேன், படம் குப்பையா இருக்கு, மொக்க படமா இருக்கு, அப்ப அந்த காசை வந்து திருப்பி கொடுப்பாரா? அந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பேரரசு பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருன்னா சின்மையும் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிடலாம், பஞ்சாயத்து தீர்ந்துருச்சு. என்ன அபத்தம், நீவே குப்பை படம் எடுத்தவன், கூறுகட்டதனமான படங்களை எடுக்கிறவங்க, என்ன நீ பெரிய வந்து கலை படைப்பு மகோனதமான படைப்பணி எடுத்துட்டியா? நீ உன பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பேரரசு எவ்வளவு கேவலம் கட்ட படங்கள் எடுத்தாலுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப நாளா வயசுக்கு வராம இருக்குன்னு கதை எழுதினவர், ரொம்ப நாள் கழிச்சு வயசுக்கே வரல, அது வயசு கூட்டிக்கிட்டே போகுது, ஆனால் அதுக்கு வயசுக்கு வரல. இதை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் ஒருத்தர் சினிமாவில் காட்டி காசு சம்பாதிக்கிறான்னா அவன் எவ்வளவு கேட்டுக்கட்டவனா இருப்பான்னு யோசிப்பான். அஜித் நடிச்ச திருப்பதி படத்துல இப்படி காட்சி வச்சிருக்கு. அதனால இவர்களுக்கு முதல்ல மனித நாகரிகம்னா என்ன, எது கலை, எது பண்பாடு, எது இந்த நம்ம சமூகத்திற்கானது என்கிற அடிப்படை அறிவாது இருக்கணும். அதனால சின்மையை பேசுற யோக்கியதை பேரரசு கிடையாது. பேரரசு வந்து நீ முதல்ல யோக்கியமான படமே நீ எடுத்தது கிடையாது. நீ பெண்களை கொச்சைப்படுத்துகிற படம் எடுத்தவன் கடந்த காலத்துல, அதை வைத்து நீ வியாபாரம் செய்தவன். அதனால நீ சின்மையை பேசாத. சின்மையே அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க. ஒரு பாடகி தான் வந்து நான் பாடிய படத்தினுடைய கான்செப்ட் வந்து தவறா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கருத்துரிமை இருக்கிறது. அந்த கருத்துரிமை தப்புன்னு எப்படி நீ சொல்லுவ நீ? அதனால எல்லாம் வந்து பேரரசு படத்துல ஏமாந்தவங்க, அதுக்கு படம் போட்டவங்க காசு திருப்பி கொடுப்பாரு அவரு? தருமபுரி படத்துக்கு இருந்து ஏற்பட்ட லாஸ் அவர் திருப்பி கொடுப்பாரு அவரு? அது மாதிரி தான் இருக்கும். அதனால அப்படிலாம் பேசுவது நாகரிகமான விஷயம் கிடையாது, சரியான முன்னுதாரணம். இந்த வாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பண்ணி மிக்க நன்றி.